வெல்கம் டு எஸ்பிஓ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இன்ட்ரோ போனஸை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி கிரெடிட் ஆகுன்றதை பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் வரும், யாருக்கு வராது. டீம் கொடுத்துருக்கவங்களுக்கு இன்ட்ரோ போனஸ் வரும். டீம் கொடுக்காதவங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணுற இன்கம் மட்டும்தான் வரும். இப்போ நான் ஒரு டீம் கொடுத்துருக்கேன், 5 மெம்பர்ஸை நான் டீம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து 1000 ருபீஸ் வரும். இப்போ 5 மெம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு 5000 ருபீஸ் வந்து எனக்கு கிரெடிட் ஆகும். இது எப்படி வரும் அப்படின்னா, இப்போ நம்ம 10,000 சேலரி வாங்குகிறோம் அப்படின்னா 20% வந்து டிடக்ஷன் ஆகும். அதுலேருந்து தான் 10% வந்து இன்ட்ரோ போனஸுக்கு வரும். ப்ளஸ் 5% வந்துட்டு டிடிஎஸும், அடுத்த 5% அட்மின் சார்ஜும் போகும். இது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ண வாலெட்லேருந்து அப்ளைட் வாலெட்டுக்கு மாற்றுறப்ப நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்பவே இன்ட்ரோ போனஸ் நம்ம வாலெட்டில் கிரெடிட் ஆயிரும். வேலெட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்னா அப்ளைட் வேலெட்டுக்கு கிரெடிட் ஆகும். 5 மெம்பர் கொடுத்துருந்தா தான் இன்ட்ரோ போனஸ் வருமா? ஃபுல்லாக இல்லை. ஒரு மெம்பரை கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கு இன்ட்ரோ போனஸ் வரும். நியூ மெம்பராக ஜாயின் பண்ணாலும் அவங்க டீம் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கும் இன்ட்ரோ போனஸ் வரும். 10% இன்ட்ரோ போனஸ்ன்றது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் தான், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சேல்ரி வாங்குகிறோம், மந்த்லி சேல்ரி வாங்குகிறோம். சேல்ரி வாங்குறது இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 10% இன்கம், இன்ட்ரோ போனஸ் இன்கம். நம்ம ஒருத்தர் டீம் கொடுத்துருந்தாலும் இல்லை 10 பேராக கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து 1000 ரூபா வரும் இன்ட்ரோ போனஸாக. ஒர்க்கிங் வாலெட்லேருந்து அப்ளைட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வாலெட்டில் கிரெடிட் ஆகும். பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ்ஸாக நமக்கு பிடிக்கிறாங்க இல்லையா, அது வந்து நம்ம பேன் கார்டு பேஸ் பண்ணி நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் கட்டிடுவாங்க. நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அந்த அக்கௌண்ட்லேருந்து, சரிங்களா? நம்மக்கிட்ட பிடிக்கிற அந்த 20% டிடக்ஷன்லேருந்து 10% வந்து இன்ட்ரோ போனஸாக கொடுத்துட்றாங்க. 5% வந்து டிடிஎஸ்ஸாக நமக்கு நம்ம பேரில் கட்டிடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. 5% தான் அட்மின் சார்ஜ். கிளியருங்களா? என்னடா நம்ம காசை பிடிச்சி நம்மளுக்கே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. 10% இன்ட்ரோ போனஸ்ன்றது நம்ம 10 பேரை கொடுத்துருந்தாலும் 10 பேர்த்துக்கிட்டேருந்து 10,000 வரும். ப்ளஸ் சேலரி 8,000, 18,000 நமக்கு சேலரியே வரும். பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் வந்துட்டு நம்ம பேரில் மாதம் கட்டிட்டு தான் வருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஐடி ஃபைல் பண்ணுறப்ப அந்த நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே, நான் சொன்னது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.